Pot to Plates நேயர்களுக்கு வணக்கம். இனி தொடர்ந்து நவராத்திரி, தீபாவளி இந்த மாதிரி பண்டிகை காலங்களா இருக்கிறதுனால இனி நம்மளுடைய சேனல்ல நிறைய நாம ஸ்வீட் ரெசிபி, ஸ்நாக் ரெசிபி எல்லாம் பார்க்க போறோம். அந்த வரிசையில இன்னைக்கு பாசி பருப்பு லட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த லட்டு ஒருத்தரும் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. ஒரு சிலர் பாசி பருப்பை வறுத்துட்டு பவுடர் பண்ணி பண்ணுவாங்க. அதுல இருந்து நான் கொஞ்சம் வித்தியாசமான செய்முறையில உங்களுக்கு இன்னைக்கு செஞ்சு காமிக்க போறேன். இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இப்போ இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு லட்டு பண்றதுக்கு 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க. 1 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறமா அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா ஈரம் தெரியாத அளவுக்கு தண்ணி நல்லா வடிஞ்சிருக்கணும். இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப விழுதா அரைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த லட்டு பண்றதுக்காக நான் இன்னைக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். இந்த நெய் இதுக்கு போதுமான அளவு. இதுக்கும் மேல கொஞ்சம் அதிகமா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க நெய் போட்டுக்கோங்க. நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா நாம அரைச்சு வச்ச பாசி பருப்பு விழுத இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டிகள் எதுவும் இல்லாம நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்க கிண்ட கிண்ட நாம சேர்த்த நெய் எல்லாத்தையும் இந்த பாசி பயிறு அப்படியே உள்ள இழுத்துக்கும். 1-2 பருப்பு அரைப்படாம முழுசா இருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம இதை வறுத்துட்டு திரும்ப மிக்சி ஜார்ல போட்டு அரைக்க போறோம். இது வறுபட இதோட கலர் மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். முதல்ல போட்ட கலர்ல இருந்து இப்போ உங்களுக்கு நல்ல மஞ்சள் நிறமா இருக்கு. இப்போ இதுல இருந்து நெய் கொஞ்சம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க. இது முழுக்க நீங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டே பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கட்டியா இருக்கு. இதுல நாம இப்படியே லட்டு பண்ண முடியாது. அதனால இதை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்சி ஜார்ல மாற்றி ஒரு 2 சுத்து மட்டும் சுற்றி எடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு இது நல்ல பவுடர் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம இதை லட்டு பண்ணலாம். இப்போ இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. நம்ம ஊற வச்சு அரைக்கும் போது 1-2 பருப்பு அரைப்படாமல் இருந்தால் கூட நம்ம 2வது வாட்டி மிக்சியில் போட்டு அரைக்கும் போது அது நல்லா அரைப்பட்டுரும். இதோட 1 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 கப் பாசிப்பயிறு எடுத்தீங்கன்னா அதுக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இதோட ஒரு 6-7 ஏலக்காய் போட்டுக்கோங்க. நீங்கள் ஏலக்காய் தூள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஏலக்காய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் சர்க்கரை பவுட்ரு பண்ணி தான் போடணும், அப்படியே போடக்கூடாது. இப்போ சர்க்கரையை போட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி பூந்தி லட்டுக்கான ரெசிபி, ஜாங்கிரி, அப்புறம் முந்திரி கேக், பாதுஷா, இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான ஸ்வீட் ரெசிபிஸ், அப்புறம் ஸ்நாக் ரெசிபிஸ் இதெல்லாம் நம்மளுடைய சேனலில் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோட உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பாதாம், முந்திரி, திராட்சை இது எல்லாத்தையும் நெய்யில் வறுத்து கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ண இதோட வாசனை உங்களை அப்படியே சாப்பிட தூண்டும். இருந்தாலும் இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா இது அந்த சர்க்கரை, நெய், பாசிப்பயிறு எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு நல்லா செட் ஆகும். இப்போ நான் 15 நிமிஷம் கழித்து நான் மூடியை திறந்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ உங்களுக்கு தேவையான அளவில் இதை எடுத்து நல்ல டைட்டாக லட்டு பிடிச்சிக்கோங்க. இது நான் ப்ரௌன் சுகரில் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால கொஞ்சம் கலர் மாறி இருக்குது. நீங்கள் ஒயிட் சுகரில் பண்ணிங்கன்னா நல்ல மஞ்சள் நிறமாக இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர தாராளமாக இந்த லட்டை சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. இந்த பண்டிகை காலங்களில் இந்த லட்டு உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.